துணி காய்ச்சத பொய் சொல்லிட்டு எங்க கூட அவ உள்ள இருந்துகிட்டு என் தங்கச்சி ஏதோ பண்ணிருக்காங்க சார். தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. காவல்துறை கட்டாயப்படுத்தியோ வலுக்கட்டப்படுத்தியோ நாங்க எங்க தங்கச்சிக்கு நாங்க எந்த மாப்பிள்ளையும் நாங்க எதுவுமே நாங்க சொல்லல சார். தயவு செய்து காவல்துறை இது விசாரிக்கணும் சார். குடும்பம் எங்க ஃபேமிலி மேல பழி போடவே இதுக்கு ஒண்ணுமே கிடையாது சார். இதுல என்ன இருக்கு? நாங்க என்ன பண்ண போறோம்? என் தங்கச்சி நாங்க வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம் சார்? துணி காயப்பட்டுன்னு சொல்றோம், அவளே காப்பாத்தணும்னு சொல்றேன். எப்படி சார் இது நியாயம்? அவ உள்ள இருக்கும் போது எப்படி வெளில துணி காய வைக்கணும்? மழை பெய்யுது, எப்படி துணி காய வைக்க முடியும்? அவ உள்ள இருந்துட்டு எதுக்கு போய் சொல்லிட்டு என் தங்கச்சி ஏதோ பண்ணிருக்காங்க சார். என் தங்கச்சி அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. போலீஸ் பொய்யான அறிக்கையை விட்டுருக்காங்க. இவங்கதான் என் தங்கச்சி ஏதோ பண்ணிருக்காங்க என்று மகளிர் காவலராக வேலை பார்த்துட்டு வந்த தனது தங்கை ரூமில் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்தது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை கிளப்பி கண்ணீர் விட்டிருக்கிற அக்காவோட காட்சிகள் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. வணக்கம். முந்திரிப்பேட்டை தாலுகா, கள்ளக்குறிச்சி மாவட்டம், பெரும்பாக்கம் எங்களோட ஊரு. நாங்க சென்னையில தான் நான் இருக்கேன். நானு திருவெற்றூர் ஊர்ல இருக்கேன். என்னோட தங்கச்சி பெரம்பூர்ல குவார்டர்ஸ்ல தங்கி இருக்கா. அவ அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா தங்கி. நேற்று இரவு ஒரு 10:15க்கு கூறப்பட்டு இருக்கு. ஆனா நான் வேலை முடிச்சுட்டு நான் 11 மணிக்கெல்லாம் வரும்போது வீட்டுக்கு நியூஸ் போயிருக்கு. எங்க வீட்டுக்கு என் போன் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி சுமிதியோட அப்பாவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்ட பிறகு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணு சொல்லியிருக்காங்க. உடனே எனக்கு தகவல் வந்துச்சு. எங்க வீட்டுல இருந்து தகவல் வந்ததுமே நான் உடனே நாங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு சொன்ன கேள்விப்பட்டதுக்கு கூட இருக்கிற பொண்ணு பொண்ணு கிட்ட கேட்கும் போது நான் துணி காய வைக்க போயிட்டு அப்ப உங்க தங்கச்சி தாப்பால் போட்டுட்டு சொல்றாங்க. ஆனா தாப்பால் போட்ட பொண்ணு எப்படி உள்ள காப்பாற்ற முடியும் சொல்லுங்க? அவ உள்ள இருந்துகிட்டு நைட்டு மழை வந்திருக்கு. மழை வந்த பிறகு எப்படி துணி காய வைக்க முடியும்? துணி காய வச்சத பொய் சொல்லிட்டு எங்க கூட அவ உள்ள இருந்துகிட்டு என் தங்கச்சி ஏதோ பண்ணிருக்காங்க சார். காவல்துறை என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, நாங்க வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கூறப்பட்டுட்டு காவல்துறை இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். பேட்டி போட்டிருக்காங்க, குரூப்ல போட்டு வச்சிருக்காங்க. நாங்க வலுக்கட்டாயமா பண்ணதுனால தான் சொல்லி கூறப்பட்டிருக்காங்க சார். அது கிடையவே கிடையாது சார். தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. காவல்துறை கட்டாயப்படுத்தியோ வலுக்கட்டப்படுத்தியோ நாங்க என் தங்கச்சிக்கு நாங்க எந்த மாப்பிள்ளையும் நாங்க எதுவுமே நாங்க சொல்லல சார். அவளுமே விருப்பப்பட்டுதான் நாங்க எல்லாமே கேட்போம், எல்லாமே செய்வோம் நாங்க. ஆனா அவ எதுவுமே அவளை மீறி நாங்க எதுவுமே செய்ய போறது இல்ல சார். 8 மணிக்கு எங்க வீட்டுக்கு எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசியிருக்கா. நல்லாதான் பேசியிருக்கா சார். என் தம்பி ஒய்ஃப் கிட்ட பேசியிருக்கா, என் தம்பி பிள்ளைங்கிட்ட நல்லா பேசியிருக்கா. அதன் பிறகுதான் சார் இந்த நியூஸ் நடந்திருக்கு. எங்க அப்பா 9:50 கால் பண்ணிருக்காங்க சார். 9:50 கால் பண்ண பிறகு ஒரு ரிங்கு போயிட்டு அடுத்த செகண்ட் சுவிட்ச் ஆஃப்னு வருது. போன் பண்ண செகண்ட் 10:15க்கு இறந்து 11:30க்கு எங்களுக்கு நியூஸ் வருது. இங்க பார்த்தா எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்க ஹாஸ்பிட்டல் நாங்க கேட்ட பிறகு சொல்லிட்டு கூறப்படுறாங்க சார். கேட்டான் இந்த மாதிரி நான் வெளியில துணி காய போயிட்டேன், அதனால தாப்பால் போட்டுட்டு நான் தான் கதவு உடைச்சி நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லி இது பண்ணிருக்காங்க சார்.